கதை சிவன் அருளும் சிறு சோதனை. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு வறுமையிலிருந்த பசுவை மேய்ப்பவன் தினமும் கொஞ்சம் துளசி மலர் கையில் எடுத்து சிவன் கோவிலுக்கு சென்று ஓம் நம சிவாயா என்று துதிக்கிறான். ஒரு நாள் சிவன் ஒரு சோதனை செய்ய நினைத்து கையில் தானே வேஷம் எடுத்து ஒரு திருந்திய புலி போல அவனை சந்திக்கிறார். பசுவை மேய்ப்பவன் புலியை பார்த்து பயப்படாமல், சிவனே, நீங்களே என சோதிக்க வந்திருக்கிறீர்கள் என்று கண்ணை மூடி அந்த மலர்களை தூவி, எல்லாம் உமது படைப்பு என்று பக்தியுடன் சொல்கிறான். சிவன் உண்மையான உருவத்தில் தோன்றி அவன் பக்தியால் ஆசீர்வதித்து சொல்வார், உன்னுடைய நம்பிக்கை என் மீது இருந்ததால் பயம் உன்னை தாண்டி போனது. இனி வாழ்வில் கஷ்டமே வராது. ஒருமுறை காளை வடிவில் அசுரன் நந்தி தேவர்களை துன்புறுத்திக் கொண்டிருந்தான். தேவர்கள் பிரம்மா மற்றும் விஷ்ணுவிடம் சென்றார்கள். ஆனால் அவர்களால் அதனை வெல்ல முடியவில்லை. இறுதியில் சிவபெருமான் காளை வடிவத்தில் தோன்றி நந்தி அசுரனை சம்ஹாரம் செய்தார். அந்த சமயத்தில் சிவபெருமான் நந்தியிடம் உண்மை நந்தி என பெயரிட்டார் மற்றும் அவனை தனது வாகனமாக ஏற்றார். அப்போதே நந்தி சிவபெருமானின் பக்தர்களுக்கு வழிகாட்டியாகவும் சுவாமி தரிசனத்திற்கு முதல் அனுமதியாகவும் விளங்கினார். இந்த கதை சிவபெருமானின் பரிபாலனை மற்றும் துன்பங்களை நீக்கும் ஆற்றலை எடுத்துரைக்கிறது. தமிழ் கடவுள் சிவபெருமானின் திருவிளையாடல்களில் ஒன்று மதுரையில் நடந்தது. இதில் தருமி என்ற ஏழை கவி சிவபெருமானின் பரிசோதனையை சந்தித்தார். பாண்டிய மன்னர் ஒரு சிறந்த கவிதையை எழுதி வரக்கூடியவருக்கு பரிசு அளிக்க முடிவு செய்தார். தருமி ஏழையாக இருந்ததால் பரிசை பெற மிகவும் ஆசைப்பட்டார். சிவபெருமான் முனிவர் வேஷத்தில் வந்து தருமிக்கு ஒரு பாடலை கொடுத்தார். தருமி அதை பாடமன்றத்தில் கேட்டுவிட்டார். ஆனால் மன்னரின் மன்றக் கவிஞர் அது தருமியின் சொந்தக் கவிதையல்ல என்று விமர்சித்தார். இந்நிலையிலே சிவபெருமான் தன் உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தி தருமியின் பக்தியை நிரூபித்தார். இது சமயத்தில் இறைவன் எங்கு இருக்கிறார் என்பதையும் உண்மையான பக்தி எவ்வளவு முக்கியம் என்பதையும் கற்பிக்கிறது. சிவபெருமான் பற்றிய ஒரு சிறிய கதையை சொல்லுறேன். முன்னொரு காலத்தில் திரிபுர என்ற 3 அசுரர்கள் தங்கள் கோட்டைகளைக் கொண்டு உலகத்தை தொந்தரவு செய்தனர். அவர்கள் 3 கோட்டைகளும் ஒரே நேரத்தில் அழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு வரம் பெற்றிருந்தனர். இதற்கு அனைத்து தேவர்களும் சிவபெருமானிடம் உதவி கேட்க சென்றனர். சிவன் மெருமலையை வில் செய்து ஆதிசேஷனை அம்பு செய்து 3 கோட்டங்களையும் ஒரே நேரத்தில் அழித்தார். இதனால் திரிபுராந்தகன் என்ற பெயரால் அவர் புகழப்பட்டார். இந்த கதை சிவனின் தெய்வீக சக்தியையும் கருணையையும் காட்டுகிறது. ஒருமுறை பார்வதி தேவி தாமரை மலர்களால் சிவபெருமானை வழிபட்டார். 999 மலர்களைக் கொண்டு ஆராதனை செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு மலர் குறைவாக இருந்தது. அதனால் தன் கண்களை தாமரை மலராக எண்ணி அர்ப்பணித்தார். அதனால் சிவபெருமான் அவளை காமாட்சியாக, அழகின் தேவி, பெருமைப்படுத்தி அவரின் அன்பையும் பக்தியையும் பாராட்டினார். இது பக்தி எப்போதும் வலிமையானது என்று சொல்லும் சிறந்த கதையாகும்.